ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சி ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சி ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இது வந்து பிளாக் ஆஃப் த கோடு, ஒரு கோடை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து எப்போ வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரீ டிஃபைனாக வந்து கோடு எழுதி வச்சுருப்பாங்க. மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து என்னென்னா ப்ரீ டிஃபைனாக எழுதி வச்சுருப்பாங்க. அது தேவையானப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். printfன்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அது வந்து சி ப்ரோக்ராமில் ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க. அது தேவைப்படக்குள்ளே நம்ம வந்து டெக்ஸ்டெல்லாம் பிரிண்ட் பண்ணக்குள்ளே நம்ம வந்து printf மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மெத்தடும் ஃபங்க்ஷனும் ஒன்று தான். இந்த இடத்துல வந்து நம்ம printf மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ப்ரீ டிஃபைன்னா என்னென்னா, முன்னாடியே வந்து சி ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணக்குள்ளேயே நம்ம வந்து இது உள்ளார இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லைனா நம்ம தேவைன்னா ஓனாக கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே தான் நம்ம வந்து இந்த printf மெத்தடை வந்து நம்ம printf ஃபங்க்ஷனை வந்து எழுதுகிறோம். மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார தான் நம்ம printf மெத்தட் எழுதுகிறோம், முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்மளா வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா, இதோட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது இப்படி தான் இருக்கணும். மெயின் ஃபங்க்ஷன் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷன் உள்ளார நம்ம வந்து ஒரு தடவை எழுதிட்டு எப்போ தேவையோ அந்த இடத்துல வந்து நம்மளா ஒரு தடவை எழுதிட்டு ப்ரோக்ராம் எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதாவது ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, கோடை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இது சிம்பிளான வே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எப்போ ஒரு தடவை நம்ம ப்ரோக்ராமை எழுதிட்டோம்னா அதை எப்போ தேவையோ அப்போ வந்து கால் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து வாய்டு மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு க்ளோசிங் பிரேஸு ஓப்பனிங் பிரேஸ் போட்டு முடிச்சிருக்காங்க. இது உள்ளார ஒரு ஐ ஜஸ்ட் காட் எக்ஸிக்யூட்டட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்போ வந்து தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்து இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா மெயின் வாய்டு மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போட்டு அதில் போட்டிருக்காங்க. இன்ட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே வந்து செமிகாலன் போட்டோன்னா அதை வந்து கால் பண்ணுறோன்னு அர்த்தம். மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராமை வந்து எழுதி வச்சிடும். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து அதை வந்து கூட்டுக்கிறோன்னா என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னா வந்து மெயின் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கடுத்தது மை ஃபங்க்ஷனை போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். மை ஃபங்க்ஷன் போட்டு செமிகாலன் போட்டிருக்குல்ல, அது பார்த்தோன்னே அந்த இடத்துல வந்து மேலே போய் மை ஃபங்க்ஷன் இருக்கிற ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அது உள்ளார என்ன பண்ணோம், printfன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த வந்து printf மெத்தடை வந்து அது உள்ளார எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ 4-5 தடவை போட்டோன்னா 4-5 தடவை நீங்கள் வந்து அந்த கோடை வந்து ஒரு தடவை எழுதிட்டு 4-5 தடவை வந்து மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து சொல்லிட்டோன்னா அது வந்து டப்புன்னு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மை ஃபங்க்ஷன்ற ப்ரோக்ராமை வந்து ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதாவது யூசபிலிட்டி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம ஃபங்க்ஷனை வந்து எதுக்குள்ளே ஒரு தடவை நம்ம கோடை வந்து ப்ரோக்ராம் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமை வந்து எழுதிட்டோன்னா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான். அதை வந்து எங்கே தேவையோ அந்த மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் இது மை ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்றதே அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து மை ஃபங்க்ஷனில் வந்து printf சம் டெக்ஸ்ட் இந்த மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அது மை அதர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சு 2 ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். இது உள்ளார ஒன்று வந்து கால் பண்ணுறோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா இது உள்ளார 2 தடவை எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மெயின் மெத்தட் உள்ளார போவோம். மெயின் மெத்தட் உள்ளார மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அதர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கோம்ல, அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அது வந்து எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கால்குலேட்டர் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, கால்குலேட் சம்முன்னு சொல்லிட்டு 5 + 10 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, மெயின் மெத்தட் உள்ளார அதை வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் உள்ளார இந்த சம்முன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ண உடனே அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 15ன்னு சொல்லிட்டு வரும்.
இங்கே இடத்துல வந்து செமிகாலன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கன்ஃபார்மாக போடணும். அப்படி போடலைன்னா எரர் அடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.